ஹாய்ங்க, நான் தாங்க விஜயமாகி அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரில, ரவுண்டர் ஷோல்டரு இல்லைனா நெக் பெயின் இல்லைனா வந்து எக்ஸசிவ் கர்வ் இன் லோயர் பேக்கில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா தெரில. ஸோ சம்திங் இட் இஸ் கால்ட் ஆஸ் அப்பர் கிராஸ் ஆர் லோயர் கிராஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் அப்பர் கிராஸ்னா என்ன, லோயர் கிராஸ்னா என்ன, அது எதனால வருது, எப்படி ட்ரீட் பண்ணலாம், அப்படி எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போங்க. இப்போ வந்து ஜென்ரலாக கிராஸ் சிண்ட்ரோம்னா என்ன, அதோட டெஃபினிஷன் சொல்கிறேன். ஒரு இம்பேலன்ஸான போஸ்டரு இல்லைனா டைட் மசில் இல்லைனா ஓவர் ஆக்டிவ் அண்ட் வீக் மசில்ஸா, இன்னெபிட்டர் மசில்ஸா. அப்புறம் வந்து கிராஸ்னு என்னன்னு சொல்கிறேன். கிராஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டைட் மசிலும் இருக்கும், வீக் மசிலும் ஃபார்ம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு எக்ஸ் ஷேப்பில், ஒரு எக்ஸ் பேட்டர்னில் வந்து இந்த கிராஸ் சிண்ட்ரோம் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த கிராஸ் சிண்ட்ரமோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராஸ் சிண்ட்ரம் இருக்கவங்களுக்கு ஒரு க்ரானிக் பெயின் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் புவர் போஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆகிருக்கும். ஸோ அவங்களால வந்து எந்த ஒரு மூமெண்ட் பண்ணாலும் பெயின் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் சிண்ட்ரமோட இம்பார்ட்டன்ஸ். மோஸ்ட்டாக வந்து இந்த கிராஸ் சிண்ட்ரம் வந்து யாருக்கெல்லாம் வரும், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு இந்த கிராஸ் சிண்ட்ரம்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடி ஜாப். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிராஸ் சிண்ட்ரம் இருக்கும். நீங்கள் வேணால் யாருக்காச்சும் ஐடியில் உங்கள் ஃபேமிலி யாராச்சும் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஐடி ஜாப் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே இருக்கும். செகண்ட் வந்து யாருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரோலாங் சிட்டிங். ரொம்ப நேரமாக உட்காந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கேம் ஆடுறது, ரொம்ப நேரமாக ஒரே போஸ்டரில் உட்காந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த கிராஸ் சிண்ட்ரம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூசிஎஸ், அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்டல், இது வந்து போஸ்டல் டிஸ்ட்ராக்ஷன் இன்வால்விங் நெக்கு, ஷோல்டரு, செஸ்ட்டு, இது எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோலாங் சிட்டிங்கா. ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சிண்ட்ரோம் இருக்கும். ஆனால் நீங்கள் செக் கூட பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கான செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த சிண்ட்ரோம் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவர் எக்கனாமிக்ஸா, ஒரு புவர் லைஃப் ஸ்டைலை, அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நார்மல் இது என்ன அப்படின்னு கூட தெரியாதவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சிண்ட்ரோம் இருக்கும். அண்ட் ரிப்பீட்டட் மூமெண்ட் பேட்டர்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தானே ஸ்டடி பண்ணுவோம், லைக் இந்த மாதிரி இருக்க மாட்டோம், இப்படி தான் இருப்போம். ஸோ அவங்களுக்குலாம் இருக்கும். ஸோ அப்புறம் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது காசஸ் ஆஃப் இது வந்து அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம். இப்போ நம்ம வந்து மெயினான பாட்டுக்கு வந்துட்டோம், மசில்ஸ் இன்வால்வ். ஸோ நீங்கள் எந்த மசில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச்சர்ஸு, எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங்லாம் உங்களால் கொடுக்க முடியும். அவங்களுடைய கோர் மசில்ஸ் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரோன் டு தி லோயர் கிராஸ் சிண்ட்ரோம். ஸோ அந்த கோர் மசில்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நம்ம அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய எக்ஸ் ஷேப் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ் ஷேப்பில் பேட்டர்னில் டைட் மசில், இங்கேயும் டைட் மசில், இங்கே வீக் மசில், இங்கேயும் வீக் மசில். ஸோ இந்த மாதிரி இருக்கும், டைட்டு, வீக் வீக், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மசில், டைட் மசில், இங்கே இருக்க டைட் மசில் பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரெபீஷியஸ் லீவேட்டா ஸ்காப்புலி. ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே இருக்க டைட் மசில் பார்த்தாச்சு. ஸோ இங்கே இப்போ இதான ஃபர்ஸ்ட் டயக்னோசல். ஸோ இங்கே இருக்க டைட் மசில் வந்து அப்பர் ட்ரெபீஷியஸ், அப்புறம் லீவேட்டா ஸ்காப்புலி சொல்லியாச்சு. அப்போ இங்கே இருக்கிற மசில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டைட் பெட்டோரியல் மேஜர் அண்ட் மைனர். அது ஒரு டயக்னோனல் எக்ஸ் வந்து பார்த்தாச்சு, ஒரு கோடு. ஸோ இன்னொரு கோடு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீக் மசில், இங்கேயும் வீக் மசில். ஸோ இங்கே வீக்கான மசில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஃப்ளெக்ஸார் மசில் வந்து வீக்காக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மசில் வீக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, லோயர் ட்ரெபிஷியஸும் செரட்டஸ் ஆன்டீரியர் மசிலும் வீக்காக இருக்கும். ஸோ டைட்டும் வீக்கும் ஒரு எக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு எக்ஸ் ஷேப், ஒரு எக்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம் வந்து ஃபார்ம் பண்ணுது.
இப்போ இந்த போஸ்டரல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த அப்பர் கிராஸ் சிண்ட்ரோமில் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, லைக் இந்த மாதிரி இருப்பாங்க. லைக் ஹெட்டு வந்து முன்னாடி போயிருக்கும் இந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டர் இருக்கும். ஷோல்டர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. லைக் ரவுண்டர் ஷோல்டராக இருக்கும். நெக்கு ஃபுல்லாக ஸ்டிஃப்னஸாக இருக்கும், ஹெட்டேக் இருக்கும். ஸோ ஷோல்டர் இம்ப்ளேஸ்மெண்ட் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஷோல்டரோடைய மொபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து போஸ்டல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிளினிக்கல் சிக்னிஃபென்ஸ். இந்த கிளினிக்கல் சிக்னிஃபென்ஸில் ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் சிக்னிஃபென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா cervical spondylosis. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக் ஷிஃப்ட்னஸ். இதனால அவங்களுக்கு டென்ஷன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிஎம்ஜே இந்த இஷ்யூ கூட அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம். ஸோ அதோடைய காசஸ் சொல்லியாச்சு, அதோடைய மசில்ஸ் டைட் மசில், வீக் மசில் எல்லாமே சொல்லியாச்சு. முக்கியமாக வந்து டைட் மசில்ஸை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணணும். அண்ட் வீக் மசில்ஸை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ரோலே, ஃபிசியோடைய ரோலே வந்து டைட் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதும் வீக் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இது வந்து மோஸ்ட் காமன்லி வர ஒரு மோஸ்ட் ரேர்லி வரவங்க. இது மோஸ்ட்டாக நிறைய போலீஸ் யாராச்சும் இந்த வீடியோ போலீஸ் பார்த்துருந்தீங்க மன்னிச்சிருங்க. இது வந்து போலீஸ் அவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சில போலீஸ் ஃபிட்டாகிற போலீஸ் நான் சொல்ல, சில பேர் வந்து தொப்பெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் வந்து லோயர் கிராஸ் சிண்ட்ரோம் வந்து வரும். உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர்லி வந்து பெல்விக் வந்து டில்ட்டாக இருக்கும். ஸோ லோயர் கிராஸ் சிண்ட்ரோம் வந்து எந்த ரீஜனை அஃபெக்ட் பண்ணும் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் ரீஜனும் லம்பார் ஸ்பைன் ரீஜனையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். லோயர் கிராஸ் சிண்ட்ரோமோடைய காசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ், ரொம்ப முக்கியமான காஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாங் சிட்டிங். அவங்களுக்கு ப்ரோலாங் சிட்டிங்கில் இருக்கும் போது நார்மலாக பெல்விக் வந்து லிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக அவங்களுக்கு பெல்விக் ரீஜன் வந்து அஃபெக்ட் ஆகும். அது ரொம்ப நேரமாக அவங்க உட்காந்துருந்தா கண்டிப்பாக அந்த ரீஜன் அஃபெக்ட் ஆகும். ஸோ லோயர் கிராஸ் சிண்ட்ரோம் உங்களுக்கு வரும். ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் வந்து சிடென்டரி லைஃப் ஸ்டைல், இல்லைனா வந்து ஓவர் ட்ரைனிங் தி சர்டின் குரூப்ஸ். ஒரு சர்டின் குரூப் ஆஃப் மசிலை மட்டும் ஓவர் ட்ரைனிங் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த லோயர் கிராஸ் சிண்ட்ரோம் வரும். நம்ம வந்து அப்பர் பாடியில் ஒரு சர்டன் குரூப்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, டைட் மசில்ஸ், வீக் மசில்ஸ். அதே மாதிரி லோயர் லிம்லையும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணும். எப்படி ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்கன்னா டைட் மசில்ஸும் வீக் மசில்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ் டயக்னோசல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுது லோயர் லிம்ல. ஸோ அது பேர் தான் வந்து லோயர் கிராஸ் சிண்ட்ரோம். இந்த எக்ஸ் ஷேப்ல வந்து எந்த மசில்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மசில் நம்ம எப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டைட்டு வீக். ஸோ ரெண்டுமே இப்படி சேர்த்து நம்ம பார்க்க போறோம். என்ன மசிலா இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் மசில் நம்ம டைட் மசில் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டைட்டு, இது வந்து வீக். ஸோ டைட் மசில், இங்கே இருக்கிற டைட் மசில் வந்து எரெக்டா ஸ்பைனு. இந்த மசில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எரெக்டா ஸ்பைனு நீங்கள் ரொம்ப நேரம் உட்காரத்துக்கு நிற்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசில். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஆனால் எரெக்டா ஸ்பைனு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக எரெக்டாக நிற்கணுன்னாலே அந்த மசில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். பட் அந்த மசிலை நீங்கள் டைட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? லோயர் கிராஸ் சிண்ட்ரோம் தான் உங்களுக்கு வரும். ஸோ வந்து இங்கே இருக்கிற டைட் மசில் வந்து உங்களுக்கு வந்து எரெக்டா ஸ்பைனு. இங்கே இருக்கிற டைட் மசில் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலியோசோயஸ் மசில். இப்போ நம்ம வந்து வீக் மசில் பார்க்க போகிறோம். ஸோ வீக் மசில்னு பார்க்கும்போது இது வீக் மசில். ஸோ இது வந்து டைட் மசில், இது வந்து வீக் மசில். இங்கே இருக்கிற வீக் மசில் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர் மசில். ஸோ இந்த கோர் மசில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஸோ இதை தயவு செஞ்சு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அண்ட் இங்க இருக்கிற வீக் மசில் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குளூட்டியஸ் மேக்சிமஸ். அதே மாதிரி தான் உங்களுக்கு குளூட் மசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் உங்களுக்கு டைல் போன் பெயின், இந்த லோயர் கிராஸ் சிண்ட்ரோம்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். அப்பர் கிராஸ் சிண்ட்ரோமும் லோயர் கிராஸ் சிண்ட்ரோமும் ஒரு லேயர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம.
இந்த லோயர் கிராஸ் சிண்ட்ரோம் உடைய போஸ்டரல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆன்டீரியர்லி வந்து உங்களுடைய பெல்விக் வந்து லைக் இந்த மாதிரி டில்ட் ஆயிருக்கும். நான் இங்கே பிக்சர் போடுறேன் பார்த்துக்கோங்க. பெல்விக் வந்து ஆன்டீரியர்லி டில்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து லம்பார் லார்டோசஸ் வரும். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பேக். ஃப்ளெக்ஸர்ஸ் எல்லாமே டைட்டாக இருக்கும். உங்களுக்கு க்ளூத் மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்பு மசில் எல்லாம் டைட் ஆனதுனால, ஃப்ளெக்ஸர் மசில் எல்லாம் டைட் ஆனதுனால உங்களுக்கு மூமெண்ட்டே பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி க்ளூட் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆனதுனால க்ளூட்டு வந்து நல்லா தொலைன்னு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய டைல் போன் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோரில் ஹிட் ஆகும். அதனால வந்து காக்சிடினியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டைல் போன் பெயின் இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஸோ உங்களுக்கு லோயர் பேக் பெயினும் உங்களுக்கு வரும். அதனால உங்களுடைய ஆம்ஸ்ட்ரிங் மசில் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே ஸ்ட்ரெயின் ஆகுறது ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஸோ இதில் தான் வந்து போஸ்டரல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாச்சோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதனால ஒரு கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போமா? இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போஸ்டரல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இப்போ நான் சொல்றது எல்லாமே கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். இதனால உங்களுக்கு என்னெல்லாம் வரும்? ஒரு க்ரானிக் லோ பேக் பெயின் இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன், டிஸ்க் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ நீயும் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சூப்பராக ரிவைஸ் பண்ணிடலாமா? அப்பர் கிராஸ் சிண்ட்ரம், லோயர் கிராஸ் சிண்ட்ரம். அப்பர் கிராஸ் சிண்ட்ரம்ல எந்த ரீஜன் அஃபெக்ட் ஆகும்? செஸ்ட்டு, நெக்கு, ஷோல்டரு. ஸோ லோயர் கிராஸ் ரீஜனில் பெல்விக்கு, அதுக்கப்புறம் லம்பார் ரீஜனு. போத் ரெண்டுமே வந்து சேர்ந்து கிரியேட் ஆகிருக்குன்னா ஒரு கோபல் போஸ்டரல் டிஸ்டைஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. நான் சொன்ன மேனேஜ்மெண்ட்ல நான் சொன்னது தான். டைட் மசில்ஸை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும், வீக் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களோட போஸ்டரில் உங்கள் போஸ்டரை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பண்ணால் மட்டும்தான் லோயர் கிராஸ் சிண்ட்ரமோ அப்பர் கிராஸ் சிண்ட்ரமோ போகும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்பர் கிராஸ் சிண்ட்ரம்க்கு எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவீங்க? செஸ்ட் ஓப்பனர் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ராப் ஸ்ட்ரெச் பண்ணலாம். இன்னைக்கு வந்து சின்னக்கு பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணுறது. ரெண்டாவது ஒன் வந்து வால் ஆங்கிள்ஸ், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, செகண்ட் ஒன் வந்து ஸ்கேப்புலர் ரிட்ராக்ஷன். லோயர் கிராஸ் சிண்ட்ரோம்க்கு எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸர் டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்க போகிறீங்க. அண்ட் செகண்ட் ஒன் லம்பாரை வந்து ஓவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. அண்ட் ஸ்ட்ரென்தனிங்கில் வந்து க்ளூட் மசில், மெயின் மசில், அந்த மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கோர் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு பிளாங்க்ஸு, க்ளூட் பிரிட்ஜஸ், இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இந்த அப்பர் கிராஸ் சிண்ட்ரம், லோயர் கிராஸ் சிண்ட்ரம் யாருக்கெல்லாம் இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் கிராஸ் சிண்ட்ரம்க்கு வந்து ஹெட்டு வந்து ஃபார்வர்டாக வந்திருக்கும், ரவுண்டர் ஷோல்டர் இருக்கும். ஸோ இதே லோயர் கிராஸ் சிண்ட்ரமில் வந்து பெல்விக் வந்து ஆன்டீரியர்லி டில்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து லம்பார் லார்டோசஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்வேர் பேக் இருக்கும் உங்களுக்கு. இந்த அப்பர் கிராஸ் சிண்ட்ரமும் லோயர் கிராஸ் சிண்ட்ரமும் ரிவர்சபிள். இது வந்து இர்ரிவர்சபிள் நான் சொல்ல, ரிவர்சபிள். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ், ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் இது எல்லாமே இருக்கும் போது இது வந்து ரிவர்சபிளாக இருக்கும். இதே நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா இது கண்டிப்பாக இர்ரிவர்சபிளுக்கு போயிடும். யாராச்சும் பார்க்குறவங்க நீங்கள் வந்து இப்பயுமே வந்து இந்த ஸ்க்ரீன் டைமு, ஃபோன் யூஸு, ஓவர் ப்ரோலாங் சிட்டிங் அந்த மாதிரிலாம் இன்னும் நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்களே போய் கண்ணாடியில் செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய நெக்கு பொசிஷன் எப்படி இருக்குன்னா லைக் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் இந்த அவேர்னஸ்ஸே, இந்த போஸ்டரல் இம்பேலன்ஸ் என்னன்னு அப்படின்னு உங்களுக்கு தான் என்ன சொன்னது. ஸோ நீங்கள் தான் வந்து இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச்சஸ், ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங்லாம் பண்ணால் மட்டும் தான் நார்மல் போஸ்டருக்கு நீங்கள் வர முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ், ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுடைய போஸ்டரை வந்து பேலன்ஸ் பண்ணுங்க அண்ட் ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாம் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கோ அவங்கள ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க கமெண்ட்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து அப்பர் கிராஸ் சிண்ட்ரம், லோயர் கிராஸ் சிண்ட்ரம் மாதிரி உங்களுக்கு வராது. பாய்.